ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிப்பதாவது, இருள்களில் அதிகமாக மஸ்ஜிதுக்கு நடந்து செல்பவர்களே அல்லாஹ்வுடைய அருளில் மூழ்கியவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக புராதா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிப்பதாவது, இருளில் அதிகமாக மஸ்ஜிதுக்கு நடந்து செல்பவருக்கு கியாமத்து நாளில் பரிபூர்ண ஒளியை கொண்டு நற்செய்தி கூறிவிடுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக புரைதா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிப்பதாவது, இருளில் அதிகமாக மஸ்ஜிதுக்கு நடந்து செல்பவர்களுக்கு கியாமத்து நாளில் பரிபூர்ண ஒளியை கொண்டு நற்செய்தி கூறிவிடுங்கள். அபூ ஸைத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாவது, உங்களுடைய பாவங்களை அழித்து நன்மைகளை அதிகமாக செய்யும் ஒரு செயலை உங்களுக்கு நான் அறிவிக்க வேண்டாமா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க, ஆம் யா ரசூலுல்லாஹ் என சஹாபாக்கள் எண்ணினார்கள். அதற்கு நபி அவர்கள், மனதுக்கு பாரமாக உள்ள சந்தர்ப்பங்களில் உருவை பூர்ணமாக செய்வது, மேலும் இந்த மஸ்ஜிதை நோக்கி அதிகமான எட்டுக்கள் வைப்பது, ஒரு தொழுகைக்கு பின் மறுதொழுகையை எதிர்பார்த்து தொழுவது, இன்னும் எவர் உழு செய்தவராக வீட்டில் இருந்து வெளியாகி மஸ்ஜிதுக்கு வந்து முஸ்லிம்களுடன் ஜமாத்தாக தொழுதுவிட்டு அடுத்த தொழுகைக்காக காத்திருப்பாரோ அவருக்கு மலக்கள், யா அல்லாஹ் அவரை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் அவர் மீது அருள் புரிவாயாக என்று துஆ கேட்காமல் இருப்பதில்லை. அபூ ஸைத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அவர்கள் கூறுவதாவது, உங்களுடைய பாவங்களை அழித்து நன்மைகளை அதிகமாக செய்யும் ஒரு செயலை உங்களுக்கு நான் அறிவிக்க வேண்டாமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க, ஆம் யா ரசூலுல்லாஹ் என சஹாபாக்கள் வேண்டினார்கள். அதற்கு நபி அவர்கள், மனதுக்கு பாரமாக உள்ள சந்தர்ப்பங்களில் உழுவை பூர்ணமாக செய்வது, மேலும் இந்த மஸ்ஜிதை நோக்கி அதிகமாக எட்டுக்கள் வைப்பது, ஒரு தொழுகைக்கு பின் மறுதொழுகையை எதிர்பார்த்து தொழுவது, இன்னும் எவர் உழு செய்தவராக வீட்டில் இருந்து வெளியாகி மஸ்ஜிதுக்கு வந்து முஸ்லிம்கள் ஜமாத்தாக தொழுதுவிட்டு அடுத்த தொழுகையை எதிர்பார்க்கிறாரோ அவருக்கு மலக்கள், யா அல்லாஹ் அவரை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் அவர் மீது அருள் புரிவாயாக என்று துஆ கேட்காமல் இருப்பதில்லை.